இப்போ ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் வந்து மீட் பண்ணேன். அப்போ அவரை பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போதைக்கு அவங்க பையனை பற்றி சொல்லும்போது அவன் 12th படிக்கிறான் அப்படின்னாரு. அவன் வந்து இப்போ என் மேலே ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொன்னார். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன். கேட்கும்போது வந்து அவனுக்கு இது வரைக்கும் நான் ஒரு 15 சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. எதனால அப்படின்னு கேட்டால், அவன் எல்லாத்தையுமே வந்து சைக்கிள் எல்லாமே வாங்கி வாங்கி உடச்சிட்றான், எங்கேயாவது கொண்டு இதில் போட்டுடுறான், உடஞ்சிருது, மறுபடியும் நான் புது சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் வந்து அவன் படக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எனக்கு கிடச்சிது, எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. இப்போ நான் ஒரு நல்ல வேலையிலேருந்து ஓரளவு சம்பாதிக்கிறதுனால என் பையன்லாம் அந்த கஷ்டம் படக்கூடாது அப்படிங்கிறக்கா அவனை அப்படி வளர்த்தேன். ஆனால் இப்போ அது எனக்கே வந்து எகென்ஸ்டாக நிற்கிது. ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு சின்னமாக அவனை கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சொன்னாலும் என்னையே வந்து வில்லை மாதிரி பார்க்குறான், என்னை வந்து அடிக்க வர்றான், அந்த மாதிரி சொன்னார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் சொல்லி. ஏன்னா நான் பண்ணது தப்பு, அவன் கேட்குறப்பெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது நான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க கேட்குறத வந்துட்டு உடனே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதோட அருமை தெரியாது. ஏன் அப்படின்னா, நமக்கே எந்த ஒரு விஷயமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு வந்து தெரியாது. அதுதானே ஈஸியாக கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துவோம். அதே தான். ஸோ நம்ம பிள்ளை வந்து ஒரு விஷயத்த கேட்குது, அதை வந்து உடனே வாங்கி கொடுத்துடணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. நான் ஒன்றும் வாங்கியே கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் ஆனால் அவங்க ஒரு காஸ்ட்லியான பொருள் கேட்குறாங்க அப்படின்னா அதை அவள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. அந்த வயசுக்கு அவனுக்கு அந்த பொருள் தேவையா அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா நம்ம எனக்கு கேட்குறது எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடச்சிருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அந்த பையனுக்கு நம்ம ஒரு குழந்தைக்கு உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் இல்லைனாலும் வெளியில் அவங்க போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்கிறதுக்கான மனசு அவங்கள்ட்ட இருக்காது. என்னோடய பாயிண்ட் இதுதான். பசங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க முடியாது. அப்படியே அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும், அது இன்கேஸ் உடச்சிட்டாங்க, அதை ஒழுங்காக அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்கள வந்துட்டு உடனே வந்து அவங்களுக்கு இன்னொன்று வாங்கி கொடுக்குறது அது வந்துட்டு என்றைக்குமே செய்யாதீங்க. அதோட வேல்யூ அவங்களுக்கு புரிய வைங்க. ஒன்று போச்சு அப்படின்னா கிடைக்கிற கஷ்டம், அதை சம்பாரித்து வாங்குறது கஷ்டம் அப்படிங்கிறத புரிய வைங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அவன் பெரிய நான் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்காம போகல, அந்த மனசை அவனால் தாங்க முடியாது. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். ஏன்டா அப்படி பண்ணோம் நம்ம சின்ன வயசில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வச்சிரும். இப்போ அவர் ஃபீல் பண்ண மாதிரி. இந்த மாதிரி என்னோடய புலம்பல்களை கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.